தேர்தல் பரப்புரைகள் சூடுபிடித்திருக்கின்றது. இந்த நிலையில் வடகிழக்கில் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பாக பகிஷ்கரிப்பது தொடர்பாக வாத பிரதிவாதங்கள் மிக தீவிரமாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. 75 வருடங்களிலே ஆட்சி மாறி மாறி ஆட்சிக்கு வந்த பேரினவாத ஆட்சியாளர்கள் ஒருபொழுதும் தமிழ் மக்களுடைய நலன்களை கருத்தில் எடுத்தது கிடையாது. 78ஆம் ஆண்டு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை நடைமுறைக்கு வருவதற்கு முன்னரான காலத்திலும் சரி, அல்லது அந்த நிறைவேற்று அதிகார முறை நடைமுறைக்கு வந்த பிற்பாடும் சரி, ஆட்சியாளர்கள் யாருமே தமிழ் மக்களுடைய வாக்குகளை தங்களுடைய வெற்றிக்காக மட்டும் பயன்படுத்தி இருக்கிறார்களே தவிர அதற்கு பிற்பாடு தமிழ் மக்களுடைய உரிமைகளை மதித்து செயல்படுவதற்கு எந்த ஒரு இடத்திலும் அவர்கள் முன்வந்தது கிடையாது. தமிழர்களுடைய உரிமைகளை அங்கீகரிக்கவில்லை என்பது மட்டுமல்லாமல் தமிழர்கள் மீதான ஒடுக்குமுறைகளை கருண கொடூரமான முறையிலே நடைமுறைப்படுத்தி தமிழர்களை இன அழிப்பு செய்கின்ற செயல்பாடுகளைத்தான் மாறி மாறி முன்னெடுத்து கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த அனுபவங்களின் அடிப்படையிலே சிங்கள ஆட்சியாளர்கள் தமிழ் மக்களை மதிப்பதற்கு தயாராக இல்லை, தமிழ் மக்களுடைய உரிமைகளை அங்கீகரிப்பதற்கு தயாராக இல்லை, தமிழ் மக்களை பாதுகாப்பாக வாழ விடுவதற்கு தயாரில்லை என்கின்ற செயல்பாடுகளை அவர்கள் நடைமுறையிலே நிரூபித்து வந்திருக்கின்ற ஒரு நிலையில் தமிழர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் இருந்து முற்றாக விலகி இருப்பதன் மூலமாகத்தான் எங்களுடைய உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு சூழலை உருவாக்க முடியும் என்பது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய நிலைப்பாடு. 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு தமிழ் மக்களுடைய உரிமை போராட்டம் இன அழிப்பு மூலம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட பிற்பாடு 2010ஆம் ஆண்டு 15ஆம் ஆண்டு 19ஆம் ஆண்டு ஆகிய சந்தர்ப்பங்களிலே நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல்களில் தமிழ் மக்கள் ஏதோ ஒரு தரப்பிற்கு வாக்களித்திருக்கிறார்கள். அதிலே அந்த 3 சந்தர்ப்பங்களிலும் தமிழ் மக்களை வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மற்றும் EPDPயினர் மற்றும் ஏனைய கட்சிகளில் வடகிழக்கில் இருந்து தெரிவு செய்யப்பட்டு அரசாங்கத்தோடு சேர்ந்து செயல்பட்டு கொண்டிருந்தவர்கள் ஏதோ ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை சுட்டிக்காட்டி அவருக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று தமிழ் மக்கள் கடந்த காலங்களிலே பெருவாரியாக வாக்களித்திருந்தும் கூட தமிழ் மக்களுடைய நலன்கள் எந்த ஒரு இடத்திலும் பாதுகாக்கப்படவில்லை. மாறாக தமிழ் தேசத்தின் மீது கட்டமைப்பு சார் இன அழிப்பு செயற்பாடுகள் மிக தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்களுடைய ஆதரவோடு வெற்றி பெற்ற ஜனாதிபதி சரி, அல்லது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவோடு நாடாளுமன்றத்திலே செயல்பட்ட ஆட்சியாளர்களும் சரி, தமிழ் மக்கள் மீது புரியப்பட்ட இனப்படுகொலையை மூடி மறைத்து இனப்படுகொலை செய்த இராணுவத்தினரை பாதுகாத்து சர்வதேச குற்றவியல் விசாரணைக்கு செல்லாமல் உள்ளக விசாரணை என்ற ஒரு விடயத்திற்குள் முடக்கி தமிழர்களுக்கு ஏமாற்றம் அளிக்கின்ற செயல்பாடுகளை முன்னெடுத்து வந்திருக்கிறார்கள். வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் விவகாரத்தை முற்றாக மூடி மறைத்து அவர்களுக்கு எந்தவித நீதியும் இல்லாமல் செய்திருக்கிறார்கள். தமிழ் தேசத்திலே திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களையும் பௌத்தமயமாக்கல்களையும் முன்னெடுத்து வந்திருக்கிறார்கள். அந்த செயல்பாடுகளை ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சவும் முன்னெடுத்திருக்கிறார், மைத்திரிபால சிறிசேனவும் முன்னெடுத்திருக்கிறார், அதேபோன்று கோட்டாபய ராஜபக்சவும் முன்னெடுத்திருக்கிறார். ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்த காலப்பகுதிகளிலும் இந்த ஒடுக்குமுறைகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்திருக்கின்றார். கடந்த 2022ஆம் ஆண்டிலிருந்து ஜனாதிபதியாக வந்த பின்னரும் ரணில் விக்ரமசிங்க மிக தீவிரமாக தமிழர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறையை வடகிழக்கு எங்கிலும் கட்டவிழ்த்து விட்டிருக்கின்றார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே தமிழ் மக்களுடைய வாக்குகளை நாங்கள் வழங்குவதன் மூலமாக இலங்கையர்கள் என்பதை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்ற ஒரு செய்தி சர்வதேச சமூகத்திற்கு சொல்லப்பட்டு தமிழ் மக்களுடைய பங்களிப்போடும் தான் இந்த ஆட்சி அதிகாரம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு தவறான செய்தி சர்வதேச சமூகத்திற்கு சொல்லப்படுவதை தவிர வேறு எதுவும் நடைபெறப் போவதில்லை. ஆகவே தமிழர்கள் இந்த வரலாற்று தவறை திருத்திக் கொள்ள வேண்டும். இந்த ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பில் கலந்து கொள்வதிலிருந்து தமிழர்கள் முற்றாக விலகி இருக்க வேண்டும். அவ்வாறு தமிழர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலிலிருந்து விலகி இருக்க முற்படுகின்ற பொழுது இலங்கையிலே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகிற வேட்பாளர்களும் எதிர்காலத்திலே தமிழர்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழர்களுடைய நீண்டகால அரசியல் கோரிக்கைகளை அங்கீகரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைக்குள் தள்ளப்படுவார்கள். அதேபோன்று இலங்கையிலே தங்களுக்கு சார்பான ஒரு அரசு அதிகாரத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று விரும்புகிற இந்திய, அமெரிக்க, ஐரோப்பிய தரப்புகளும் தாங்கள் விரும்புகிற ஒருவரை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்துவதற்கு தமிழர்களுடைய வாக்குகள் இல்லாமல் அதனை செய்ய முடியாது என்ற அந்த யதார்த்தத்தை உணர்ந்து
உணர்ந்து கொண்டு தமிழர்களுடைய அரசியல் கோரிக்கைகளுக்கு மதிப்பளித்து அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதனூடாக தமிழர்களுடைய ஆதரவை பெற்று தங்களுக்கு விரும்புகின்ற ஒருவரை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வருகின்ற ஒரு நிலைக்கு நாங்கள் அந்த சூழலை மாற்றியமைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த 15 ஆண்டுகளாக களத்தில் நின்று உங்களுடைய நன்மைகள், தீமைகள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்திலும் பங்கெடுத்தவர்கள் என்ற அடிப்படையிலே நாங்கள் உரிமையோடு கேட்கின்றோம். தயவு செய்து இந்த ஒற்றையாட்சி முறைக்குட்பட்ட இந்த ஜனாதிபதி தெரிவிலே தமிழர்களுடைய வாக்குகளை அவர்கள் கணக்கெடுக்காத ஒரு சூழலிலே இந்த ஒற்றையாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டு ஒரு சமஷ்டி அரசியலமைப்பு கொண்டு வரப்படும் என்கின்ற ஒரு உத்தரவாதம் தரப்படாத ஒரு சூழலிலே இந்த தேர்தலை புறக்கணிக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இவ்வாறான ஒரு சூழலிலே பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது பற்றி இங்கே பேசப்படுகின்றது. அது விக்னேஸ்வரன் ஐயாவாக இருக்கலாம், அல்லது தமிழரசு கட்சியினுடைய சுமந்திரன் ஸ்ரீதரனாக இருக்கலாம், டெலோவினுடைய செல்வம், புளொட்டினுடைய சித்தார்த்தன், EPRLFனுடைய சுரேஷ் பிரேமச்சந்திரனாக இருக்கலாம். இவர்கள் அனைவருமே கடந்த 15 ஆண்டுகளில் 13ஆம் திருத்தச் சட்டத்தை ஏற்றுக்கொண்டு ஒற்றை ஆட்சிக்குள் ஒரு தீர்வை தமிழ் மக்கள் மீது திணிப்பதற்கு இந்தியாவோடு சேர்ந்து செயல்பட்டவர்கள், கொழும்பு அரசுகளோடு சேர்ந்து செயல்பட்டவர்கள். ஆகவே இவர்களுடைய கதைகளை நம்பி மீண்டும் இந்த ஏமாற்று சதிக்குள் சிக்கப்பட்டு விட வேண்டாம் என்பது எங்களுடைய வேண்டுகோள். இன்றைய தினம் நான் ஒரு ஊடகத்திலே பார்த்திருந்தேன், ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதிலே கொள்கையளவில் இணங்கியிருப்பதாக ஸ்ரீதரன் அவர்களும் தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி என்று சொல்லி சொன்னால் சுமந்திரனுக்கும் ஸ்ரீதரனுக்கும் இடையில் என்ன வேறுபாடு இருக்கிறது? அவர்கள் வரலாற்றில் இந்த 15 ஆண்டுகளாக செய்த தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு இனியும் அவர்கள் தயாரில்லை என்பதைத்தான் அது வெளிச்சம் போட்டு காட்டுகின்றது. 15 ஆண்டுகளாக ஒற்றை ஆட்சிக்குள் 13ஆம் திருத்தச் சட்டத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்தவர்கள் 16ஆம் ஆண்டுக்கும் 19ஆம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் இந்த ரணில் விக்ரமசிங்கவோடு சேர்ந்து ஒரு புதிய அரசியல் ஜாப்பு வரைவை உருவாக்கினார்கள். அது ஏக்கிய ராட்சி அடிப்படையிலே தயாரிக்கப்பட்டிருந்தது. அவ்வாறு ஒற்றையாட்சிக்குள் தீர்வை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்று ஒற்றையாட்சியை மையப்படுத்தி தேர்தலிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களை தாங்கள் நேரடியாக ஆதரிக்கவில்லை என்பது போன்றும், தாங்கள் ஒரு பொது வேட்பாளரை வைத்து தமிழ் மக்களுக்கு ஏதோ விடுதலை பெற்றுக் கொடுக்க போகிறவர்கள் போன்றும் ஒரு பொய்யான தோற்றப்பாட்டை காட்டுகின்றார்கள். இவர்கள் இன்று இந்த மக்கள் அனுபவ ரீதியாக இந்த ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்ற பெரும்பான்மை இனத்தவர்கள் அனைவருமே ஏமாற்றுக்காரர்கள், இனவாதிகள், தமிழர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளை முன்னெடுக்கக்கூடியவர்கள் என்பதை தமிழ் மக்கள் புரிந்து கொண்டிருக்கிற இடத்திலே யாருக்குமே வாக்களிப்பதற்கு மக்கள் தயாரில்லாமல் வெறுப்படைந்திருக்கிற ஒரு இடத்திலே தமிழ் மக்களை வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு செல்வதற்கு தயார்படுத்துகின்ற நோக்கத்தோடு தான் பொது வேட்பாளர் விடயம் பேசப்படுகிறதே தவிர இந்த வாக்கெடுப்பு, இந்த தேர்தலின் பிரசாரங்கள் முடிவடைகின்ற இறுதி நாட்களிலே இவர்கள் அனைவரும் கூட்டாக இந்தியாவுக்கும் மேற்குக்கும் சார்பான ஒரு ஜனாதிபதி வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்களிக்குமாறு நிச்சயமாக கூறுவார்கள். அப்படிப்பட்ட ஒருவர் தமிழ் மக்கள் வாக்களிக்க தயாரில்லை என்று சொல்லி சொன்னால் வெற்றியடைய முடியாத ஒரு நபருக்கேனும் வாக்களிக்க சொல்வதன் மூலம் பகிஷ்கரிப்பு என்ற ஒரு ஆயுதத்தை தமிழர்கள் கையில் எடுத்து விடக்கூடாது என்பதற்காக இந்த தேர்தலிலே வாக்களிக்க செய்வதற்கான சதியை மேற்கொண்டு வருகின்றார்கள். தமிழர்களுடைய பேரம் பேசும் வலுவை தமிழ் மக்கள் உணர்ந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த சதியை இவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள். தயவு செய்து கடந்த 15 வருடங்களாக ரணில் ராஜபக்ச அரசோடும் மைத்திரி ரணில் அரசோடும் கோட்டாபய அரசோடும் மிக நெருக்கமாக பணியாற்றி ஐக்கிய நாடுகள் சபை வரை, மனித உரிமைகள் பேரவை வரை சென்று சர்வதேச விசாரணையை இல்லாமல் செய்து உள்ளக விசாரணைக்கு சந்தர்ப்பம் கொடுத்த இந்த தரப்புகள் அனைத்தையும் தமிழரசு கட்சி, டெலோ, புளொட், EPRLF மற்றும் விக்னேஸ்வரன் அணி அனைத்து தரப்புகளையும் தமிழ் மக்கள் புறக்கணித்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான எங்களுடைய அரசியல் இயக்கத்தினுடைய ஆலோசனைகள், வழிகாட்டுதல்களின்படி இந்த தேர்தலை பகிஷ்கரிப்பதற்கு தயாராக வேண்டும் என்று நாங்கள் உங்களை வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம்.